புளியஞ்சோலை போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழ ஒரு கட்டடம் இருந்துச்சு. பழைய காலத்து கோயிலா, இல்ல அரண்மனை மாரியா, அந்த மாரி என்னான்னு தெரியல. சரி அதனால பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க போனா அங்க பக்கத்துல அந்த தோட்டத்துக்காரர் இருந்தாரு. அவர்கிட்டயே கேட்டோம். அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். வாங்க. வெள்ளைக்கார ஆட்சியில் நெல் களஞ்சியம் அது இப்போ எல்லாம் இதை இப்போ ஒன்றும் இல்லைங்க, அது பழுதடைஞ்சு போச்சு. எத்தனை வருஷம் இருக்குது கட்டி? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் 3 தலைமுறை ஆச்சு. 300 வருஷம் மேலே ஆச்சு. இருக்கும். இப்போ பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க. பராமரிப்பு இல்லை. உள்ளே போக முடியுமாங்க? பூரா சீண்டாரம் எல்லாம் செடி செத்த, அதெல்லாம் ஒன்றுக்கு போய் ஒன்றுமே கிடையாது. உள்ளே போக முடியாதா? செடி செத்த வெளியே இருந்து மட்டும் அப்படி சுற்றி பார்க்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. முன்னாடி ஒரு காலத்தில் நம்ம இங்கேருந்து என்ன சொல்கிறோமோ அது எதிரொலிக்கும். பேசும். அப்படி எங்கேருந்து ஆமாம், நம்ம சத்தா சவுண்டு விட்டோம்னா என்ன அதுக்கு சவுண்டு வருமோ அதே சவுண்டு எதிரொலிக்கும். உள்ளே இருந்து கேட்கும். அதில் எதிரொலிக்கும். சரி. ஜமீன் இது மாதிரியா? ஆமாம் ஆமாம், அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் அது இந்த நெல், சோளம், கம்பு, பாண்டியர் 3 பேர் அந்த தவசம்லாம் அதில் கொட்டுற மாதிரி களஞ்சியம், நெல் களஞ்சியம். நெல் களஞ்சியம், நவதானியங்கள் சேமிக்கிற இடம். கவர்மெண்ட் இப்போ என்ன அது ஒன்றும் அதை பற்றி ஆட்சியம் ஒன்றுமே இல்லை. ஸ்டெப் எடுத்து வேலை பார்க்கல. சரிங்க, போய் வீடியோ எடுத்துகிட்டு வரோம். பார்த்து போகணும். கீழே இல்லை இந்த பக்கம்லாம் போகலாம். இப்போ உள்ளே போகலாமா? போகிறதுக்கு பூரா கீழே செடி செத்த, பூச்சி புழு இருக்கு. சரி. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி. ஏன்னா புழங்காம கிடக்குல்ல, ஆமாம், பூச்சி புழு வரும், செடி செத்த இருக்குது. ஆனால் சுற்றி ரவுண்டு வரலாம். சரி. வயலுக்கு நடுவில் கட்டி வச்சுருக்காங்க. அப்பா, பெரிய கட்டடமாக இருக்குது. என்னடா வாசலே காணும். உள்ள தெரியுமா நீங்க? உள்ள இது ஒரு ரூம், அது ஒரு ரூம் தனித்தனியாக இருக்குது. ஆமாண்டா, செவ்வறு இருக்குல்ல குறுக்க. அது தனி அங்கிட்டு இருக்குது, இது தனி அங்கிட்டு இருக்குது. மாப்பிள்ள மாப்பு வச்சுட்டேன் ஆப்பு. அவ்வளோதாங்க. இந்த கட்டடம் தான் ரோட்லேருந்து பார்க்குறப்போ நல்லா பிரமாண்டமாக தெரிஞ்சுச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தா எல்லாம் பாழடைஞ்சு போய் ரொம்ப டேமேஜ் ஆகி போய் கிடக்குது. ஒழுங்காக பராமரிக்கலை. அந்த காலத்தில் கட்டினா தானிய களஞ்சியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா புளியஞ்சோலை பக்கத்து போனால் மறக்காமல் அந்த சைடு போய் பார்த்துட்டு வந்துடுங்க.